வணக்கம். இது ஹிந்தி சிபிஎஸ்சி தமிழ். இன்றைக்கி நம்ம மாதா கா அஞ்சல் கஹானியினுடைய மற்ற கொஸ்டின் ஆன்சர் நம்ம பார்க்கலாம். அதனுடைய மீனிங் பார்க்கலாம். 6th क्वेश्चन, इस उपन्यास अंश में 30 के दशक की ग्रामीण संस्कृति का चित्रण है. आज की ग्रामीण संस्कृति में आपको किस तरह के परिवर्तन दिखाई देती है. அதாவது இந்த பாடத்தில் இந்த உபன்யாசத்தில் 1930 இருந்த கிராமத்தினுடைய கலாச்சாரத்தினுடைய பிக்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது அதனுடைய மெத்தடை கொடுத்துருக்காங்க. இன்றைய காலகட்டத்தின் ஆஜ்கி கிராமின் சன்ஸ்கிருதிமே இப்போ இருக்கிற கிராமத்தில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தினுடைய ஆப்கோ கிஸ் தரகே பரிவர்த்தன் திகாயி தேத்தி ஹை, இப்போ எப்படி அது சேஞ்ச் ஆகிருக்கு 1930 கிராமத்துப்புறத்தில் இருந்த கலாச்சாரத்துக்கும் இப்போ வந்து அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினில் வருது. அப்படியும் கேட்பாங்க, இன்னொரு விதமாகவும் கேட்பாங்க. மாதா கா அஞ்சல் பாட்டுமே கிராமின் ஜீவன் கா சித்திரன் ஹுவா ஹை. அப்போ மாதா கா அஞ்சல் அந்த பாடத்தில் அந்த கிராமத்துப்புற வாழ்க்கையினுடைய கதை இருக்குது. யஹ் ஆஜ் கே கிராமின் ஜீவன் சே கிஸ் பிரகார் பின்ன ஹை, அது இன்றைய காலகட்டத்தின் கிராமத்தின் வாழ்க்கையிலிருந்து எப்படி ஒரு கிஸ் பிரகார் பின்னகைனா எந்த விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அந்த காலகட்டத்தில் எப்படி கிராமத்து புறத்தில் இருக்கிற கலாச்சாரம் இருந்துச்சு, இப்போ இருக்கிறது எப்படி அதோட சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆஜ் கி கிராமின் சன்ஸ்கிருதிமே அநேக பரிவர்த்தன் ஹோ சுக்கே ஹை. இன்றைய காலகட்டத்தின் கிராமத்தின் கலாச்சாரத்தில் அநேக பரிவர்த்தன் பலவிதமான மாறுதல்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஆஜ் குவோ சே, ஆஜ் குவோ அதாவது கிணறை தான் சொல்கிறாங்க, குயேன்னு சொல்லுவாங்க. அதுதான் குவோசே சிஞ்சாயி ஹோனேக்கி பிரதா, அதாவது கிணத்துலேருந்து அந்த தண்ணியை வந்து சிஞ்சாயின்னா நீர் பாய்ச்சறதுக்குரிய, அந்த வயலில் நீர் பாய்ச்சறதுக்குரிய தண்ணியை வந்து எடுப்பாங்க கிணத்துலேருந்து. ஆனால் இப்போ வந்து ஆஜ்னா இன்று, குவோசே சிஞ்சாயி ஹோனேக்கி பிரதா, அந்த கிணத்துலேருந்து அந்த நீர் பாய்ச்ச எடுக்கக்கூடிய அந்த மெத்தடு பிராயக சமாப்து ஹோ கை ஹை, அது சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. அதாவது கிணத்துலேருந்து அந்த நீர் பாய்ச்சி எடுக்க தண்ணி வந்து அந்த பீரியடில் எடுத்த மாதிரி எடுக்காமல் இப்போ என்ன பண்ணுறாங்க, உஸ்கி ஜஹக் டியூப் வெயில் ஆ கயே ஹை. டியூப் வெயில்னா அது ஒரு மெத்தடு, கிணத்துலேருந்து மோட்ரு மூலமாக நம்ம தண்ணி எடுக்கிற மெத்தடு. அந்த மாதிரி அந்த நீர் பாய்ச்சிற மாதிரி அந்த கிணத்துல இருந்து தண்ணி இறைக்கிற மாதிரி இருக்கிற அந்த மெத்தட் போயிட்டு அந்த இடத்துல டியூப் வெயில் அப்படிங்கிற அந்த மாதிரி மோட்டருக்குரிய அந்த சாதனம் வந்துருச்சு. அப் பைலோ கி ஜஹக் டிராக்டர் ஆகி, வந்து காளமாட்டை அந்த மாதிரி அந்த காளமாடுகளை வச்சு அந்த வயலை வந்து உழுதல் வேலை செய்வாங்க. ஆனால் அந்த இடத்துல இப்போ டிராக்டரை வச்சு செஞ்சிட்ருக்காங்க. ஆஜ்கல் பஹலே கி தரஹ் பூடே தூல்ஹே பி நஹி திகாயி தேதே. ஆஜ்கல் இன்றைய காலகட்டத்தில் பஹலே கி தரஹ் முன்ன மாதிரி, பஹலேனா முன்னாடி இருந்த மாதிரி, பூடே அதாவது முதலாம் மாப்பிள்ளையை பார்க்கறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப வயசானவங்க தான் ஃபஸ்ட்டு போய் அந்த மாப்பிள்ளையை வந்து மாப்பிள்ளைய எப்படி இருக்காங்கன்ட்டு போய் பார்ப்பாங்க. அந்த மெத்தடும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பூடே மீன்ஸ் வயதானவர்கள், தூல்ஹேனா மணமகனை, தூல்ஹே பி நஹி திகாயி தேத்தே அந்த மணமகனை போய் பார்க்குற இதுவும் அந்த மெத்தடும் இப்போ இல்லை. ஆஜ் தீரே தீரே ग्रामीण अंचल मौज मस्ती और आनंद माने की चाल को भूलता जा रहा है. இன்று தீரே தீரே கொஞ்சம் கொஞ்சமாக கிராமின் அஞ்சல் மௌஜ் மஸ்தினா அதாவது கிராமின் அஞ்சல்னா கிராம பகுதியில், மௌஜ் மஸ்தினா அந்த ஃபன்னான ஒரு என்ஜாய்மெண்ட்டான அவர் ஆனந்த் அந்த ஹாப்பிலாம், மனானே கி சால்கோ, அந்த சால் மீன்ஸ் அந்த மெத்தட் அந்த போக்கு அந்த நடைமுறையெல்லாம் போயிட்டு சால்கோ பூல்தா ஜராஹை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துக்கிட்டு வராங்க. இருந்த அந்த ஒவ்வொரு மெத்தடையும் அங்கே இருக்கிற மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பூல்தா ஜாராஹை மறக்கிறாங்க. வஹாங்பி பவிஷ்ய பிரகதி அவர் படாயி லிகாயி கா பூத், அங்கேயும் வஹாங்பின்னா அங்கேயும் பவிஷ்ய
ஃப்யூச்சர்னுடைய பிரகதி முன்னேற்றத்துக்காகவும் அவர் படாயி லிக்காயி கா படிக்கணும் நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற பூத் அந்த மாதிரி ஒரு பூதம் அப்படிங்கிறது சிற்பர் சட்டக்கர் போல்னே லகாஹை அது தலைமையில ஏறி உட்காந்துக்கிட்டு அந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அந்த கலாச்சாரத்தை எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறக்க வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த क्वेश्चन, यहाँ माता पिता का बच्चे के प्रति जो वात्सल्य व्यक्त हुआ है उसे अपने शब्दों में लिखिए. அதாவது அம்மா அப்பா தன்னோட பிள்ளைகள் மீது எப்படி அவங்களுடைய அந்த தாய் அன்பை எப்படி வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுடைய வேர்ட்ஸில் நீங்கள் எழுதுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. माता का अंचल में माता पिता के वात्सल्य का बहुत ही सरस और मनमोहक वर्णन हुआ है. माता का अंचल அப்படிங்கிற அந்த கதையில் மாதா பிதாக்கே வாத்சல்ய கா பகுத் ஹி சரஸ் அப்படின்னு என்னதுன்னா அவங்களுடைய அந்த ரொம்ப ஒரு ஸ்வீட்டான அந்த அன்பு அவர் மன்மோகக் வர்ணன் ரொம்பவுமே ஒரு மனசுக்கு மனதை ஈர்க்கக்கூடிய ஒரு வர்ணனையோடு கொடுத்துருக்குறாங்க இந்த கதையில். பச்சே கே மாதா பிதாமே மானோ வாத்சல்ய கி ஹோட் ஹை, அதாவது குழந்தைகள் மேலே அன்பு காமிக்கிறதுல அம்மா அப்பாவுக்குள்ளார ஒரு காம்படிஷனே நடக்கிற அளவுக்கு ஒரு போட்டி இருக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அந்த குழந்தையின் மீது அன்பு செலுத்துகிறாங்க. बच्चे के पिता अपने बच्चे से माँ जैसे प्यार करते है. அந்த குழந்தையினுடைய அப்பா தன்னுடைய குழந்தையின் மீது அம்மாவை போல மா ஜெய்சே பியார் கர்த்தே தே, அம்மா எந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அன்பு காமிக்கிறாரு. வே बच्चे को अपनी साथ सुलाते हैं, जगाते हैं, नहाते दुलाते हैं और खाना भी खिलाते हैं. அந்த குழந்தைய அவங்க அப்பா அந்த குழந்தைய தன்னோடைய அவர் தூங்க வைக்கிறாரு, தன்னுடைய எழுந்திருக்க வைக்கிறாரு, குளிக்க வைக்கிறாரு, அப்படியே ஊஞ்சல்லாம் ஆட்டுறாரு, அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு. அந்த மாதிரி அம்மா செய்கிற எல்லா வேலையும் அந்த குழந்தைக்கு அவங்க அப்பா தான் செய்கிறாரு. உன்னை யஹ் சப் கர்னேமே பகுத் ஆனந்த் மில்தாக, இதெல்லாம் செய்கிறதுனால அவருக்கு ரொம்பவுமே ஹாப்பி கிடைக்குது. வே கபி அப்னே பச்சே கோ டாட்டே ஃபட்கார்த்தே நகி, தன்னுடைய குழந்தைய அவர் திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் எப்போதுமே செய்யல அவர். வே மா யசோதா கி தரகு, அதாவது கிருஷ்ணனுடைய தாயான யசோதா கிருஷ்ணரை எந்த அளவுக்கு எப்படி வளர்த்தாங்களோ அந்த அளவுக்கு இப்போ இந்த ஆத்தரனுடைய அப்பா அவங்களுடைய குழந்தைய பார்க்குறாராமா. வே மீன்ஸ் இந்த மாதாக்கா அஞ்சல்ல வர அவங்க அப்பாவை குறிக்குது. வே மா யசோதா கி தரகு, அந்த யசோதா அன்னை ஆட்டம் அன்னை போல பச்சே கி ஏக் கிரீடாமே பூரி ருச்சி லேத்தே ஹே, அந்த குழந்தையினுடைய ஒவ்வொரு விளையாட்டையும், கிரீடா மீன்ஸ் விளையாட்டு, ஒவ்வொரு விளையாட்டையும் அவங்க ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக அவர் அதை எடுத்துக்கிறாரு. வே உஸ்கி ஏக் खेल को मानो भगवान भोलानाथ की लीला मानकर साथ देते हैं. அவர் போலாநாத்தினுடைய ஒவ்வொரு விளையாட்டையும் பகவான் போலாநாத்துக்கு லீலா மான்கர், அது அவனுடைய ஒரு லீலை, எப்படி கிருஷ்ணர் ஒரு லீலை பண்ண மாதிரி இது போலாநாத்தினுடைய லீலை அப்படிங்கிற மாதிரி அவரு ஏத்துக்கிறாரு. इसलिए वे हंसकर पूछते हैं, அதனால அவரு சிரித்து கொண்டே கேட்கிறாராமா. ஃபிர் கப் போஜ் ஹோங்கா போலாநாத், நீ எப்பதான் சாப்பிட போற நைட்டு சாப்பாட? இஸ் சால் கி கேதி கைசே ரஹி போலாநாத், இந்த வருடத்தினுடைய விளைச்சல் வயலினுடைய விளைச்சல் எப்படி இருக்கும் போலாநாத் அப்படின்னு, அதாவது அந்த குழந்தைய ஒரு தெய்வத்தின் குழந்தையாக இது பண்ணிட்டு அவரு இந்த மாதிரிலாம் ஒரு மகிழ்ச்சியா கேட்கிறாராமா. பிதா பச்சே சே ஹர் சம்பவ் லாட் கர்த்தே ஹை, பிதா தன்னுடைய குழந்தையிட்ட ஒவ்வொரு நிகழ்வையும் ரொம்ப அன்போட செய்யறாரு அந்த பையனுக்கு. உஸ்கே சாத் கேல்தே ஹை, அந்த பையனோட விளையாடுறாரு. உஸ்ஸே ஜான் பூஜ்கர் ஹார்த்தே ஹை, அவங்கிட்ட விளையாடுறப்ப வேணுக்கினே அவங்கிட்ட தோத்து போற மாதிரி தோத்து போறது. ஜான் பூஜாக்கர்னா வேண்டுமென்றே அப்படின்னு அர்த்தம். ஹார்த்தேனா தோக்குறது. ஃபிர் உசே சும்தே ஹை கந்தே பர் பிடாக்கர் கூம்தே ஹை, அதுக்கப்புறம் அவனுக்கு முத்தம் கொடுத்து, கந்தே பர்னா கந்தே மீன்ஸ் ஷோல்டர் மேலே உட்கார வச்சுக்கிட்டு ஊர் சுற்றி காமிக்க செல்கிறார்.
இன் சாரி கிரியாவோமே உன்ஹே பகுத் ஆனந்த் மில்தா ஹை. இந்த எல்லா வேலைகள்லையும் இந்த எல்லா செயல்கள் செய்கிறாரு பாருங்க, அதில் எல்லா செயல்கள்லையும் அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குது. இப்போ வந்து அப்பாவுனுடைய அன்பை பற்றி சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்த பேராகிராஃப் அம்மாவுனுடைய அன்பை பற்றி சொல்கிறாங்க. பச்சேக்கி மாதாபி மானும் மமதா கி மூர்த்தி ஹை. குழந்தையினுடைய அம்மாவும் ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு ஸ்டாச்சு உருவமாக தெரிகிறாங்க. उसे इस बात का बोध है कि बच्चे का पेट दो महदारी की खिलाने से ही भरता है. அதாவது அந்த விஷயத்தை வந்து எது சொல்கின்றது என்றால், உசே இஸ் பாத் கா போத் ஹை கி, எது சொல்கிறது என்றால், பச்சே கா பேட் தோ, அந்த குழந்தையினுடைய வயிறு நிறைய அந்த தாயானவள், மகதாரி மீன்ஸ் தாய், தாயானவள் மகதாரிக்கு கிலானே சேஹி பர்தாஹை, அவள் அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடை ஊட்டி நிரப்புகிறாள், வயிறை நிரப்புகிறாள். उसका मन बच्चे को खिलाने पिलाने और पुचकारने तुलराने के लिए तरसता है. அவளுடைய மனது உஸ்கா மன்னா அந்த தாயினுடைய மனது, பச்சேக்கோ கிலானே பிலானே, அந்த குழந்தைக்கு உணவு ஊட்டுதலிலும் பால் கொடுப்பதிலும், அவர் புச்கார்னே துல்ரானே அப்படின்னா பிடித்து, அந்த குழந்தையை பிடித்து தூக்க, அந்த மாதிரி அந்த செயல்களிலெல்லாம் அவள் வந்து தரஸ்தாகைனா ஒரு ஏக்கத்தோட அவ வந்து இருக்கிறா. வகு பச்சோ சே லாட் காரணமே பாரங்கத் ஹை. அவ அந்த குழந்தைக்கு காமிக்கக்கூடிய அன்புனால அதையெல்லாம் நிறைவேற்றிக்கிறா. அவளுடைய ஏக்கத்தை அந்த குழந்தைக்கு இதெல்லாம் செய்யறதுனால அவ அதை வந்து நிறைவேற்றி கொள்கிறாள். வகு பர்பேட் கானா காயே ஹுயே பச்சே கோபி अपनी वात्सल्य कला से रिजाकर ढेर सारा और भोजन करा देती है. அவ வயிறு நிறைய சாப்பிட்ட குழந்தையையும் கூட அவளுடைய தாயினுடைய அந்த தாய் அன்பின் கலையினால மயக்கி, ரிஜாக்கர் மீன்ஸ் மயக்கி, டேர் சாரா ஊர் போஜன், இன்னும் கொஞ்சம், அதாவது குழந்தைக்கு அதனுடைய வயிறு ரொம்ப வரைக்கும் கொடுக்காம இன்னும் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து மிக்க சாப்பாடெல்லாம் அந்த குழந்தைக்கு அவள் டேர் சாரா ஊர் போஜன் மீன்ஸ் இன்னும் அதிகமான உணவுகளை அவ ஊற்றா. அதாவது வாத்சல்ய கலாசே ரிஜாக்கர்னா என்னது, அவளுடைய தாயன்பின் அந்த கலையினால அந்த குழந்தைய மயக்கி இன்னும் கொஞ்சம் சாதம் கூட அவளால் அந்த குழந்தைக்கு ஊட்ட முடியுது. யஹ் உஸ்கி மமதா காஹி பிரசாத் ஹை. இது அந்த தாயினுடைய ஒரு ஆஃபரிங்கா இருக்கு, ஒரு பிரசாதமாக அந்த குழந்தைக்கு இருக்கு. கி பச்சா அப்னே பிதா கி சங் ரஹ்னே கா அபியாசி ஹோனே பர் பி மாகா அஞ்சல் கோஜ்தா ஹை. அதாவது இங்க என்ன சொல்றாங்கன்னா, குழந்தை தன்னுடைய அப்பாவோடு பிதாக்கே சங்கு ரஹ்னேகா மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, குழந்தை தன்னுடைய அப்பாவினோடு ஒரு இணைப்புல இருந்து ஒரு பிராக்டிஸ் ஆன பொழுதிலும், அபியாசினா பிராக்டிஸ், ஹோனே பர்பினா அந்த மாதிரி பிராக்டிஸ்ல இருந்த பொழுதிலும், மாக்கா அஞ்சல் கோஜ்தாஹை, ஆனா அம்மாவை தான் அது தேடுது. விபத்திமே உசே மாக்கி கோத்ஹி அதிக சுரக்ஷித் பிரதித் ஹோத்தி ஹே. அதுவும் அதுக்கு ஒரு துன்பம், ஒரு பயம், கஷ்டம் அப்படிங்கிற நேரத்துல அம்மாவுனுடைய அரவணைப்பு தான் அதுக்கு ஒரு அதிகப்படியான ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்படின்னு அது நினைக்குது, அந்த குழந்தை நினைக்குது. அதிக சுரக்ஷித்னா ஒரு அதிகப்படியான சுரக்ஷித்னா பாதுகாப்பு, பிரதித்னா அதுக்கு வந்து கிடைக்கிறது, அது வந்து அங்கேதான் கிடைக்குதுன்னு அது வந்து புரிஞ்சுக்குது. பிரதீத்னா தெரிகிறது அப்படின்னு அர்த்தம். மாக்கா மமதாலு மண் இத்னா பாவுக் ஹை. அம்மாவுனுடைய ஒரு தாயுள்ளம் கொண்ட மனசு இத்னா பாவுக் ஹை, இவ்வளோ ஒரு ரொம்பவுமே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட ஒரு உணர்ச்சி படக்கூடியதாக இருக்குது அம்மாவுனுடைய மனசு. கி அது எப்படி இருக்குதுன்னா, வகு பச்சேக்கோ டர்கே மாரே காம்புதா தேக்கர், அவள் தன்னுடைய குழந்தையினுடைய பயம் கலந்த நடுக்கத்தை பார்க்கும் பொழுது ரோனேஹி லகுத்தீகை, அவளும் சேர்ந்து குழந்தையுடன் அழுகிறாள். உஸ்கி யஹ் சஜல் மமதா, அவளுடைய இந்த கண்ணீர் நிறைந்த அன்பு பாட்டக்கோ பகுத் பிரபாவித் கர்த்திகை, படிக்கிறவங்களுக்குள்ளார ஒரு நல்ல ஒரு எஃபெக்டை கொண்டு வருது. அதனாலதான் குழந்தை தன்னுடைய அப்பா கூட இருக்கிறத விட அம்மா கூட இன்னும் கொஞ்சம் ஒரு அது சேஃப்டியா இருக்கிறதா அது நினைக்கிறது. இந்த 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த லெசன்ல மொத்தத்துக்கு 12 கொஸ்டின் இருக்கு.
இந்த 9, 10, 11 அந்த 3 கொஸ்டினும் நான் உங்களுக்கு மீனிங் சொல்லிடுறேன். माता का अंजल शीर्षक की उपयुक्ता बताते हुए कोई अन्य शीर्षक सुझाइए. மாதா கா அஞ்சல் அந்த தலைப்பு சூட்டபிளாக இருக்குது, வேற ஏதாவது தலைப்பு வந்து வைக்க முடியுமா அப்படின்ட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. இஸ் பாட் கேலியே மாதா கா அஞ்சல் சீர்ஷக் உபயுக்த நகிகை. இந்த பாடத்துக்கு மாதா கா அஞ்சல் அன்னையினுடைய அரவணைப்பு அப்படிங்கிற தலைப்பு வந்து சூட்டபிளாக இல்லைங்கிறாங்க. இஸ்மே லேகக்கே ஷைஷவ்கி தீன் விசேஷதாவோ கா வர்ணன் ஹுவா. இதில் வந்து அந்த ஆத்தர்னுடைய சைல்டுஹுட், ஷைஷவ் மீன்ஸ் சைல்டுஹுட், அந்த குழந்தை பருவத்தின் 3 விசேஷ நிகழ்வுகளை இந்த இடத்துல வர்ணனை பண்ணியிருக்கிறாரு. என்னென்ன? பச்சேகா பித்தா கே சாத் லகாவ், அந்த குழந்தை அப்பாவுடன் அந்த தொடர்பையும், ஷைஷவ்கி மஸ்தி கிரீட்டாயிங் அதாவது குழந்தை பருவத்தின் அவனுடைய ஹாப்பியான விளையாட்டுகள், மாக்கா வாத்சல்ய அதுக்கப்புறம் தான் அம்மாவுடைய அன்பு. மாதா கா அஞ்சல் இன் தீனோ மேசே கேவல் அந்திம் கோஹி வியக்த கர்த்தாகை. இந்த 3ஐயும் அது வெளிப்படுத்துறது. ஆனால் ஹெட்டிங் வந்து மாதா கா அஞ்சல் அப்படிங்கிறது அந்த கடைசி அந்த மாக்கா வாத்சல்ய அதை மட்டும் தான் வெளிப்படுத்துறதாக இருக்குது. அத்தக ஏகாங்கி அவர் அதுரா சீர்ஷக்கை, இந்த ஏகாங்கி அதாவது ஒரு பாதி தலைப்பை கொண்டதாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இஸ்கா அந்நிய சீர்ஷக் ஹோ சக்தாக, இதுக்கு வேற தலைப்பு வைக்கலாம்னா மேரா ஷைஷவ், என்னுடைய சைல்டுஹுட். கோயி லவுட்டா தே மேரே ரஸ்பரே தின், அதாவது திரும்ப கிடைக்குமா இந்த ஒரு டேஸ்டியான, அதாவது அந்த நம்ம குழந்தை பருவத்தில் எந்த ஒரு என்ஜாய் ரொம்ப ஜாலியாக இருந்திருப்போம்ல அந்த தினம் திரும்ப வருமா அப்படிங்கிற மாதிரியும் நம்ம ஹெட்டிங் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, बच्चे माता पिता के प्रति अपने प्रेम को कैसे अभिव्यक्त करते हैं. குழந்தை தன்னுடைய அம்மா அப்பாவின் மீது தன்னுடைய அன்பை வந்து எப்படி வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட எப்படி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், எந்த மாதிரி செய்கிறனால குழந்தையினுடைய அந்த அன்பை வந்து அம்மா அப்பா கிட்ட காமிக்க முடியும். बच्चे माता पिता के प्रति अपने प्रेम को कैसे अभिव्यक्त करते हैं, எப்படி வெளிப்படுத்துவாங்க. अपने जीवन से संबंधित कोई घटना लिखिए जिसमें अपने माता पिता के प्रति प्रेम अभिव्यक्त किया हो. அதாவது உங்களுடைய லைஃப்ல சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு நிகழ்வையும் நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. बच्चे माता पिता के प्रति अपने प्रेम को उनके साथ रहकर उनकी सिखाई हुई बातों में रुचि लेकर उनके साथ खेल करके उन्हें चूमकर उनकी गोंद में या कंधे पर बैठकर प्रकट करते हैं. குழந்தை பச்சே தன்னுடைய அம்மாவின் மீது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறது. அது எப்படி அது காமிக்குதுன்னா, அது அவங்களோட லிவ் பண்றப்ப உன்கே சாத் ரஹ்கர், அதுக்கப்புறம் உன்கி சிக்காயி ஹுயி பாத்தோமே ருச்சி லேக்கர், அதாவது அவங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டா, அதாவது அவங்க கற்பிக்கும் போது, அதாவது குழந்தை அவங்களுடைய அம்மா அப்பா அந்த குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறது. பாத்தேமே ருச்சி லேக்கர், அவங்க சொல்லி கொடுக்குறப்ப அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டா படிக்கிறது அவங்க கூட உட்காந்து. உன்கே சாத்து கேல் கர்கே, அவங்களோட விளையாடுறது. உன்ஹே சூம்கர், அதாவது அவங்களுக்கு முத்தம் கொடுக்கறதுக்கும். உஸ்கி கோந்துமே, அவங்களுடைய மடியில இல்லாட்டி அவங்களுடைய ஷோல்டர்ல உட்காந்துக்கிட்டு தன்னுடைய அன்பை அந்த குழந்தைகள் வெளிப்படுத்தும். மேரே மாதா பிதாஜிக்கு 20वीं वर्षगांठ थी, என்னுடைய அம்மா அப்பாவுடைய 30வது அந்த, அதாவது மேரேஜ் ஆனோன அந்த 30வது வருடமாகவும் இருக்கலாம் இந்த இடத்துல. 20वीं वर्षगांठ மீன்ஸ் 30வது பிறந்த நாள் அப்படின்னு அர்த்தம். मैंने उनके 20 वर्ष पुराने युगल चित्र को, அதாவது நான் அவர்களுடைய அந்த 30வது வருடத்தினுடைய பழைய யுகல் சித்திரக்கோ, அந்த ஜோடியா அவங்க அம்மா அப்பா இருந்த படத்தை சுந்தர் சே ஃப்ரேம் மே சஜாயா, ரொம்ப அழகா ஃப்ரேம் பண்ணி அதை டெக்கரேட் பண்ணி அவர் உன்ஹே பேண்ட் கியா, அவங்களுக்கு நான் கிஃப்டா கொடுத்தேன். उसी दिन मैं उनके लिए अपने हाथों से सब्जियां का सूप बनाकर लाई,
அந்த நாளன்று நான் அவர்களுக்காக என்னுடைய கைகளினால் செஞ்ச காய்கறி சூப்பு, சப்ஜியோ கா சூப்னா காய்கறி சூப்பை செஞ்சு லாயினா கொண்டு வந்தேன். அவர் உன்யே ஆதர் பூர்வக் தியா, அவங்கள்ட்ட ரொம்ப ஒரு மரியாதையாக அவங்களுக்கு நான் அதை கொடுத்தேன். மாதா பிதா மேரா யஹ் பிரேம் தேக்கர் பகுத் பிரசன்ன ஹுயே, அம்மா அப்பா என்னுடைய இந்த அன்பை பார்த்து ரொம்பவுமே அவங்க ஹாப்பியானாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டினும் அடுத்தது, இஸ் பாட் மே பச்சோ கே ஜோ துனியா रची गई है वह आपके बचपन की दुनिया से किस तरह भिन्न है. இந்த பாடத்துல கொடுத்திருக்கிற அந்த குழந்தையினுடைய உலகத்தினுடைய லைஃப் ஸ்டைலும் உங்களுடைய சைல்டுஹுட்டினுடைய அந்த உலகத்தினுடைய இதோட எப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. हमारा बचपन इस पाठ में वर्णित बचपन से पूरी तरह भिन्न है. நம்மளுடைய சைல்டுஹுட் இந்த பாடத்துல வர சைல்டுஹுட் அந்த குழந்தை பருவத்திலிருந்து முற்றிலுமாக வேறுபாட்டுடன் இருக்கிறது. ஹமே அப்பனே பிதா கா ஐசா லாட் நஹி மிலா, நமக்கு நம்மளுடைய அதாவது இங்க ஹமே மீன்ஸ் நாம் அப்படி குறிக்குது. நாம் நம்முடைய அப்பாவுடைய இந்த அளவுக்கு அந்த அன்பை வந்து நம்ம பெறவில்லை. நஹி மிலா. மேரே பிதா பிராய அப்பனே காமே வியஸ்த் ரஹதே ஹை, என்னுடைய அப்பா அவருடைய வேலையில ரொம்பவுமே பிஸியாவே இருப்பாரு. प्रायः वे रात को थक कर ऑफिस से आते हैं, ரொம்ப டயர்டாக தான் வீட்டுக்கு வருவார் நைட்டு. வே आते ही खा पी कर सो जाते हैं, வந்தோடனே சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு படுத்துருவார். வே मुझसे प्यार भरी कुछ बातें जरूर करते हैं, அவர் என்கிட்ட அன்பு நிறைந்த ஒரு சில விஷயங்களை பேசுவார். मेरे लिए मिठाई சாக்லேட் खिलौने भी ले आते हैं, எனக்காக அவர் சாக்லேட்டு இனி ஸ்வீட்ஸு பொம்மைகள்லாம் வாங்கிட்டு வருவார். कभी कभी स्कूटर पर बिठाकर घुमा भी आते हैं, ஸ்கூட்டரில் உட்கார வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 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 ரவுண்ட் போயிட்டு வருவாங்க பாருங்க, அந்த மாதிரியும் பண்ணுவார். கிந்து மேரே கேலோமே இஸ் தரக ருச்சி நஹி லேத்தே, ஆனாலும் என்னுடைய விளையாட்டின் சமயத்தில் அவர் என் கூட இந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சதில்ல. வே ஹமே நங் தடங்கு தோ ரஹ்னே ஹி நஹி தேதே, என்னைய ரொம்ப ஃப்ரீடமாகவும் அவர் விட்டதில்லை. उन्हें मानो मुझे कपट से ठकने और सजाने का बेहद साउंड है, ஆனால் அவருக்கு எனக்கு வந்து ட்ரெஸ் பண்ணி விட்டு என்னை டெக்கரேட் பண்ணுறதுல ரொம்ப அவர் பிரியமாக இருந்தார். मुझे बचपन में ए एप्पल सी कैट रटाई गई, அவர் எனக்கு வந்து குழந்தை பருவத்தில் ஏ ஃபார் ஆப்பிள் அந்த சி ஃபார் கேட் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம், அதை வந்து அப்படி அவர் சொல்லி கொடுத்தாரு. ரட்டாயி மீன்ஸ் மெமரி பண்ண வைக்கிறது. ஹர் கிசி கோ நமஸ்தே கர்னே சிக்காயி கயி, யாரை பார்த்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் சொல்லணும் அப்படின்னு அவர் கற்றுக் கொடுத்தாரு. दो ढाई साल की उम्र में, 2.5 வயசுலேயே என்னைய मुझे स्कूल भेजने का प्रबंध किया गया, எனக்கு ஸ்கூலில் அமுச்சு வைக்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க. 3 साल के बाद मेरी जीवन से मस्ती गायब हो गई, 3 வருடத்திற்கு பிறகு என்னுடைய லைஃப்பில் அந்த மஸ்தி மீன்ஸ் அந்த ஜாய்ஃபுல்லான அந்த ஹாப்பினஸ் வந்து गायब हो गई, மறைஞ்சே போச்சு. मुझे मेरी मैडम स्कूल ड्रेस और स्कूल के काम की चिंता जताने लगी, எனக்கு அந்த ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, அந்த ஸ்கூலோட வேலை, அதனாலேயே எனக்கு ரொம்பவுமே கவலை, அந்த சிந்தா வந்து சத்தானே லகி, அந்த கவலையை என்னைய ரொம்பவுமே துன்புறுத்தினது. तब से लेकर आज तक, அப்ப இருந்து இப்ப வரைக்கும் आज तक मैं 90% अंक लेने के चक्कर में अपनी मस्ती को अपने ही पावों के नीचे रौंदता चला आ रहा हूँ. நான் ஒரு 90% மார்க் வாங்கியும் என்னுடைய अपने मस्ती को अपने ही पावों की नीचे, என்னுடைய அந்த ஹாப்பினஸ் என்னுடைய கால்களுக்கு கீழே தான் இருக்கிறது என்கின்ற துக்கம் எனக்கு இப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. मुझे हो हुल्लट करने का दो कभी मौका ही नहीं मिला, அதாவது எனக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு மாதிரி குழப்பம் அப்படிங்கிற மாதிரி எந்தவித ஒரு வாய்ப்புமே கிடைக்கல. சாயத் மேரா பச்பன் புடாப்பே மே ஆயே, ஒருவேளை என்னுடைய சைல்டுஹுட் என்னுடைய வயதான பொழுதுதான் வருமோ, யா இல்லாட்டினா शायद ஒருவேளை மை अपने बच्चों या पोतों के साथ खेल कर सकूं, ஒருவேளை நான் என்னுடைய
குழந்தையோட என்னுடைய பேரனோட தான் விளையாடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடத்தில் இருக்கிற துனியாவிலேருந்து இந்த பீரியடில் இருக்கிற துனியா எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டினில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இதோட இந்த கதையினுடைய எல்லா கொஸ்டின்ஸும் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.